வணக்கம். பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்கும் பதிவு போட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்று 2024 பலன்கள் அனைத்தும் டிவி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நம்ம யூடியூப்பில் நிறைய போட்டுருக்குறாங்க. அது நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படிங்கிற பற்றி ஒரு பதிவு. 2024 வருட பலன்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக ஒத்து வராது. மனிதனாக பிறந்த அனைவருக்கும், ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு திசை நடக்கும். அந்த திசை நடக்கும் பொழுது இந்த வருடம் மாற்ற முடியாது. இப்போ ராகு திசை நடக்கிறது 18 வருஷம். அப்போ இந்த 18 வருஷம் நடக்கிறப்ப இந்த ஒரு வருஷம் உங்களை மாற்றிடாது. ஒருவேளை ராகு சனி புத்தி நடக்கிறப்ப இந்த 2004 மாட்டிக்கிட்டா கெடுதல் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். நன்மை கம்மியாக இருக்கும். ஆனாலும் திசை புத்திக்கு தகுந்த மாதிரி மட்டுமே இந்த 2024 எல்லா வருட பலன்களும் நடக்கும். ராகு கேது பலன்களும் சரி, குரு பலனும் சரி, சனி பயிற்சி பலன்களும் சரி, எல்லாமே ஒரு தோராயமாக சொல்கிறது தான். ஆனால் அறுதியிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் திசையின் வலிமையை வைத்துதான் பலன் சொல்ல வேண்டும். உங்கள் திசையின் பலம் என்ன? இப்போ உதாரணம் குரு திசை நடக்குதுன்னா குரு எங்க இருக்கிறார்? எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, எங்க இருக்கிறார், எங்க பார்க்கிறார், என்ன சாரத்தில் இருக்கார், அம்சத்தில் எங்க இருக்குது? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எத்தனை இடத்துல இருக்குது, குருவுக்கு எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும். உதாரணம் சூரியன் சந்திரனுக்கு சஷ்டமாக இருந்தால் அந்த திசை வேலை செய்யாது. அப்ப திசைக்குரிய பலன்களை சொல்ல முடியும். அங்க போய் வருடத்திற்குரிய பலன்கள் வேலை செய்யாது. அதனால் மக்களை கவலைப்படாதீர்கள். 2024 சுனாமி வந்தாலும் சரி, சூப்பர் புயல் வந்தாலும் சரி, சும்மாவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன எழுதி இருக்குதோ அது நடக்கும். அதற்கும் 2024 வருட பலனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப திசா புத்தியினுடைய வலிமை பொறுத்து, அந்த வலிமை எவ்வளவுக்கு இருக்கோ அதை பற்றி உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்ப திசா புத்தி வலிமையாக இருந்துச்சுனால் இந்த 2024 2025 ஒன்றும் பண்ணாது. ஒரு திசை வலிமை குன்றி இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை காட்டும். அப்போ வலிமை குன்றி இருந்தால், குன்றின அதோட பலம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக திசை வேலை செய்யாது. இப்போ ஒரு கிரகம் நீச்சம் விட்டு திசை நடத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டயத்தில் 2024 பலன் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அவங்களுக்கு நல்ல பலன் நடக்காது. ஏன்னா கிரக திசை வலி இழந்துருச்சு. அந்த வலிமை இழந்தனால கண்டிப்பாக பலன் கிடைக்காது. ஒரு வலிமையாக இருந்தால் 2024 பலன்கள் நல்லது செய்ய வேண்டியதனால் இந்த வலிமை இருந்தால் எச்சா நடக்கும், குறைஞ்சா குறைச்சலாம் நடக்கும். ஆக மொத்தம் இந்த 2024 பலன்கள் ஜோதிடர்கள் சொல்வது போல், டிவியில் சொல்வது போல் பயப்பட வேண்டிய அவசியம் மக்களுக்கு கிடையாது. அதவே நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஏனென்றால் திசை புத்தி தான் உங்களுக்கு வேலை செய்யும். அந்த கிரக புத்திகள் கிரக திசை தான் வேலை செய்யும். வருடங்கள் மாறிக்கொண்டிருக்கலாம், கிரகங்கள் மாறிக்கொண்டிருக்கலாம், ஆனால் திசை, இப்போ உதாரணம் குரு திசை 14 வருஷம் நடந்தே தீரும். இடை வேற யாரும் வர முடியாது. ஆனால் அந்த 14 வருஷம் குரு திசையில் குரு திசை குரு புத்தி, குரு திசை சனி புத்தி, புதன் புத்தி, இப்படி மாறி வந்துட்டே இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். அப்போ உங்கள் ஜாதக வலிமையான கிரகங்கள் இருந்து திசை புத்திகள் நடத்தினால் உங்களுக்கு வலிமை அதிகம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சிடும். ஆனால் 2024 தான் உங்களுக்கு கெடுக்குன்னு நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம்
இல்லை இல்லை இல்லை. மேலும் 2024 வருடத்துடைய பலன்களுக்கும் திசாபுத்தி பலன்களுக்கும் மாறுபட்டு இருக்கும். ஆதலால் மக்களே, 2024 வருட பலன்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் திசாபுத்தி பலன்கள் படிதான் பலன்கள் நடக்கும் நடக்கும் நடக்கும். ஆகையால் உங்கள் ஜாதகத்தை நம்புங்கள், வருடத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. வருடம் அப்படிது பொதுவான கணக்கு. உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு குறிப்பாக உங்கள் ஜாதகப்படி தான் பலன் நடக்கும் என்பதை நம்புங்கள், ஆணித்தரமாக முடிவெடுங்கள். கோச்சாரப்படி இருந்தாலும் சரி, அல்லது வேற உள்ள வந்தாலும் சரி, கிரகங்கள் இப்போ கோச்சாரப்படி கிரகம் இங்கே இருக்குது, நல்லது நடந்துருமா? நடக்காது. குரு இருந்தால் குரு இருக்கும் பார்க்கும் இடம் எப்படின்னு பார்க்கணும். சனி ராகு கேதுவா அவங்க எங்கே பார்க்குறாங்க, எங்கே சேர்ந்துருக்காங்க, யார் கூட பார்க்கணும். அதை பொறுத்துதான் பலன் சொல்ல வேண்டும். ஆக மொத்தம் 2024 பலன்களுக்கும் தற்போதைய நடைமுறைக்கும் சம்பந்தம் இல்லை. கிரக திசா பலன்கள் தான் உங்களுக்கு வேலை செய்யும் என்பது உறுதி.